பிக் பாஸ் சீசன் 8ல எத்தனையோ கேங் வந்து இருந்தாலுமே நம்ம கோவா கேங் மட்டும் ஸ்பெஷல் தான். ஏன்னா எல்லாராலையுமே பேசப்பட்டது இந்த கோவா கேங் மட்டும்தான். ஸோ 4 பேர் மாசா கிளாஸாக வந்து சுற்றிட்டு இருந்தாங்க. இப்போ என்னடானா ஆள் அட்ரஸே தெரியாமல் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மூலைக்கு வந்து போயிட்டாங்க. அதுக்கு ரீசன் யார் தெரியுமா? நம்ம ஜெஃப்ரி தான். ஸோ போன வாரம் நம்ம விஜய் சேதுபதி பார்த்தோன்னா ஜெஃப்ரிக்கு வந்து டோஸ் விட்டுருப்பாரு. ஸோ அதாவது கோவா கேங்கை பற்றி தான் வந்து டோஸ் விட்டுருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் இந்த கேங்கில் இருந்தால் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெஃப்ரி வந்தோன்னா நேக்காக கலந்துக்கிட்டாரு அந்த ஒரு கேங்கில் இருந்து. அதுவே வந்து பார்த்தோன்னா இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க கோவா கேங்கில் இருக்கவங்க. ஸோ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் ஜெஃப்ரியோட உண்மையான ஃபேஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளுக்குமே அதை பார்க்கும்போது அட ஆமால அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி என்னடா உண்மையான ஃபேஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அட் த சேம் டைம் டே 68ல இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவம்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அது எல்லாத்தையும் பற்றி நம்ம ஒன் வேணால் வந்து பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம முத்துவும் ஜாக்லினும் வந்து பேசிட்டு இருக்காங்க. முத்து சொல்கிறாரு, ஸோ அந்த 3 பேர் பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் எனக்கு கலாச்சிட்டே இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 3 பேர் வந்து சொல்லிட்டு இருந்தார். ஸோ யார் யாருன்னு பார்த்தோன்னா விஷால், சத்யா, அருண். முக்கியமாக அந்த அருண் இருக்கானே, அருண் எப்போவுமே வந்து பார்த்தோன்னா என் கூட சண்டைக்கு வந்துகிட்டே இருக்கான். சண்டைக்கு வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஸோ வாய் சண்டையாக இருக்கட்டும், எந்த சண்டையாக இருந்தாலும் பார்த்தோன்னா சமாளிச்சிடலாம். ஆனால் வந்து ப்ரோவோக்கிங்னு ஒரு விஷயத்தை தூக்கின்னு வரான், அதை மட்டும் சமாளிக்கவே முடியல அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தார். அட ஆமாம், அவன் அப்படி தான் வந்து பண்ணுறான். அதை எதுக்காக உன்னை பண்ணுறான்னு பார்த்தோன்னா உன்னை எப்படியாவது அடிச்சு உட்கார வச்சணும்னு பார்க்குறான், அதுக்காக தான் அதை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு முத்து சொல்கிறாரு ஆமாம் ப்ரோவோக்கிங்னு சொல்லிட்டு மவுத் பீஸு இவன் வந்து பார்த்தோன்னா டப்பா அடிக்கிறான் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது என்னால் அதை சமாளிக்கவே முடியல ஜாக்லின் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் மோட்டிவேஷன்ஸ் பண்ணுற விதமாக ஒரு சில பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து எவ்வளோ நாளைக்கு பண்ணுவான் நீ வந்து பார்த்தோன்னா ஒரு வாட்டி தாங்குவ, 2 வாட்டி தாங்குவ, எவ்வளோ வாட்டி உன்னை அடித்தாலுமே நீ தாங்கிக்கோ, ஒரு கட்டத்துக்கு மேலே இவன் எவ்வளோ அடித்தாலும் தாங்குறான்டா அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு போயிட்டானா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா உன் கிட்டவே வரமாட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா முத்து சொல்லியிருப்பாரு, இல்லை இதுக்கப்புறம் வேலைக்காகாது, நான் டேரெக்டாக அவங்ககிட்டே போய் சொல்லிடலான்னு இருக்கிறேன், இதுக்கப்புறம் என்ன ப்ரோவோக் பண்ணாதரா, கேமில் ப்ரோவோக் பண்ணுறது இருக்கட்டும், ரொம்ப பர்சனலாக ஒரு சில இடத்துல வந்து ப்ரோவோக் பண்ணுறேன் அப்படின்னு நான் டேரெக்டாக போய் சொல்லிடலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு ஜாக்லினோட ரியாக்ஷன், அடா பாவி இவ்வளோ நேரம் மோட்டிவேஷன் பண்ணி உனக்கு ஒரு லெசன் எடுத்தா, இல்லை நான் டேரெக்டாக போய் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக முடிச்சு விட்டியாடா அப்படின்ற மாதிரி, அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்புன்னு சொல்லுவாங்களா அது மாதிரி முடிச்சு விட்டியாடா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஆடியன்ஸ் போல கேள்வி கேட்டதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் ரீட் பண்ணோம், உள்ளே இருக்கக்கூடிய நியூஸ் எல்லாம் வச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க போல. நம்ம சௌந்தர்யாவும் மாசா கிளாஸாக வந்து நியூஸ்லாம் வந்து படிச்சிருப்பாங்க. மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி வந்து பார்த்தீங்கன்னா சத்தமாக வந்து பேசிட்டாங்க ஒரு சில இடத்துல. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம முத்துவும் நம்ம ஜாக்லினும் வந்து பார்த்தோன்னா கப்புக்காக அடிச்சுக்கிற டைமில் வந்து பார்த்தோம்னா நான் போய் கப்பு எடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி மாசா வந்து ஒரு பாயிண்ட்டை சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி இண்டிவிஜுவலாக கேம் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போகிறவங்களாம் வந்து பார்த்தோன்னா கூப்பிட்டு சுற்றி நிற்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஓஹோ அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி காண்டாயிருப்பார். ஸோ காண்டாயிட்டு சூப்பர் சௌந்தர்யா சூப்பர் நல்லா சொன்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காண்டா சொல்லிட்டு கையில் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாரு, என்னடா பெரிய கோவா கேங்கு அவனுங்களே அவனை திட்டிக்கிறானுங்க, இதெல்லாம் ஒரு கேங் காடா அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கோவா கேங்கை பற்றி ஒரு விஷயத்தை வந்து சத்யா கிட்ட சொல்லியிருப்பாரு. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ராயன் எதுவுமே தெரியாத மாதிரி பார்த்தோன்னா ஒட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஸோ ஒட்டு கேட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே வந்து கோவா கேங்கில் வந்து சொல்லியிருப்பாருன்னு சொல்லலாம். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரியை பற்றி சொல்லி ஆகணும், என்ன கதை ஏது கதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன், ஜெஃப்ரியோடைய உண்மையான முகம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா வீக்கெண்ட்ஸில் அவருடைய பாசிட்டிவான ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வச்சு தான் பார்த்தோம்னா அடுத்த வாரம் யார் கூட அவர் இருக்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணுறாரு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு வாரம் ஃபுல்லாக ஜாக்லின் கூட இருந்தார், செகண்ட் வாரம் ஃபுல்லாக சௌந்தர்யா கூட இருந்தார், தேர்ட் வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா கேப்டன் சொல்லிட்டு நம்ம தர்ஷிகா கூட இருந்தார், ஸோ அதுக்கப்புறமா சுனிதா கூட இருந்தார், அதுக்கப்புறமா பார்த்தோன்னா அன்ஷிதா கூட இருந்தார். இது மாதிரி பார்த்தோன்னா வாரம் வந்து பார்த்தோன்னா யார் கூடனா வந்து பார்த்தோன்னா அட்டாச் ஆகிக்கிறாரு. ஸோ எதுக்காகன்னு பார்த்தோன்னா அந்த வாரம் ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிட்டு அடுத்த வாரத்துக்கு வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து பார்த்தோன்னா சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக. ஸோ அதே மாதிரி இந்த வாரம் யார் கூட இருக்காருன்னு பார்த்தோம்னா நம்ம பவித்ரா கூட இருக்காரு. ஏன்னா இன்னைக்கான எபிசோடில் ஃபுல்லாக பார்க்கும்போது பார்த்தோன்னா பவித்ரான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பார்த்தோன்னா சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அடுத்த வாரம் மேபி பார்த்தோன்னா மஞ்சரியாக இருக்கலாம், இதுக்கப்புறம் பார்த்தோன்னா மாறலாம், கண்டிப்பாக இருக்கும். அவருடைய ஸ்ட்ராட்டஜியே இதுதான் போல், வாரம் பார்த்தோன்னா ஒருத்தர் கூட சுற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா கதை இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்கு கோவா கேங் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா சொன்ன மாதிரியே வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ரா கூட தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காரு நம்ம ஜெஃப்ரி. பவித்ரா வந்து கேட்குறாங்க, உன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்காங்களே, ஏன்டா நீ அவ்வளோ கோவப்படுற அவங்க மேலே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு ஜெஃப்ரி சொல்கிறான், இப்போ நீ நானும் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம், ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா வேறு யாருன்னா உங்கள்கிட்ட வந்து கேட்டாங்கன்னா வேறு மாதிரி சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கேங்க் இது, நான் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கெத்தாக சொல்லிட்டு இருந்தார். ஆடா பாவீங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம பவித்ரா அதை வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் ராயன் போய்ட்டு இதை மொத்தமாக வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் அதுக்கப்புறமா சௌந்தர்யா கிட்ட போய் சொல்லிட்டாங்க, இதே மாதிரி பார்த்தோன்னா நம்ம கேங்கை பற்றி கழுவி ஊற்றுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் அதுக்கப்புறமா சௌந்தர்யாவும் போயிட்டு பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி கிட்டே வந்து கேட்டிருப்பாங்க,
இருப்பாங்க. என்னடா நம்மளை பற்றியே வந்து தப்பு தப்பாக பேசுகிறேன் பேக்கில் போயிட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம் பேசுனேன் என்ன இப்போ அதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் உனக்கு யார் இது சொன்னது அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கேட்க, எனக்கு காதுக்கு வந்துச்சு அதான் கேட்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா சொல்ல, சரி எதுக்கு சொன்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்க, இதை வந்து பார்த்தீங்கன்னா இது என்னுடைய பர்சனல், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன், நான் எல்லாருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை சொல்ல, இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என் கூட ஒட்டுக்காவே இருக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக்லின் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியா இப்போ பாரு சத்யா நான் கூட பேசிட்டு தான்டா இருக்கேன், இல்லைனா உங்க கூட பேசாமல் போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சத்யா விழுத்தாரு. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா முத்து உங்க கூட மட்டும் தான் பேசுகிறேன், நான் இல்லை எல்லாரும் கூட தானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி கேட்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்ற மாதிரி முத்து பார்த்தீங்கன்னா கை காமிச்சிட்டாரு. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாரும் கூடயும் தான் பேசுகிறேன், அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. ஆஹா இது வேலைக்காகரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம சௌந்தர்யாவும் ஜாக்லினும் பார்த்தீங்கன்னா அப்படியே கம்முன்னு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா இந்த வாரம் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணாங்க யாரெல்லாம் ஒஸ்ட்டாக பண்ணாங்க, ஸோ அந்த ஒரு டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சூஸ் பண்ணி சொல்கிறவங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து போவோம். அட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கராக இருந்து ஒருத்தர் சூஸ் பண்ணி சொல்லணும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ட் நாமினேஷன் வந்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. ஸோ இந்த வாட்டி ஹைலைட்டான ஒரு மேட் என்னடான்னு பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரனவ் தான் வந்து சொல்லியிருப்பாங்க. ரனவ் அதுக்கு பயங்கரமான ஒரு ரிப்ளை கொடுத்துருப்பாரு. எப்படியா இருந்தாலும் அந்த அடுத்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாமினேஷன் பண்ணி என்ன தான் நாமினேட் பண்ணி விட்டுருவீங்க, அதுக்கு நான் இப்போ டேரக்ட் நாமினேஷன் வாங்கி கெத்தாக போயிடுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கெத்தாக சொல்லி விட்டாரு. அடடா என்னமா பேசுகிறாரு இவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கேமராவில் தெரியணும் அப்படின்றதுக்காக வரி வரியாக கவிதையாக எழுதின்னு வந்துடுவார் போல். ஸோ எப்படி ரைமிங்காக டைமிங்காக சொன்னால் நம்ம வந்து பார்த்தோம்னா ப்ரோமோவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காரு என்னன்னு தெரியல. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நம்ம சத்யா அதுக்கப்புறமா வந்து அருண் இவங்கெல்லாம் சேர்ந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரிக்கு தான் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அன்சீனில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அப்போ தான் ஓட்டிங் வைஸ் எடுக்கிறாங்க, நம்ம ஜெஃப்ரிக்கு தான் ஓட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி புதுசாக பண்ணுற மாதிரியே பார்த்தோன்னா ஓட் பண்ணி நம்ம ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தோன்னா நோ நாமினேஷன் பாஸ் வந்து வாங்கி கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். என்னறாங்க நியாயமாக இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்னடா பண்ண அந்த பையன் ஒரு வாரம் ஃபுல்லாக எதுவுமே பெருசாக பண்ணல. அட்லீஸ்ட் வந்து பார்த்தோன்னா தீபக்கு கொடுத்துலாம், மஞ்சரிக்கு கூட கொடுத்துருக்கலாம். ஏன்னா ஒருத்தா வந்து பார்த்தோன்னா எஃபோர்ட்ஸ் போட்டவங்க அவங்க தான். அவங்களுக்கு கொடுக்குறத விட்டுட்டு எதுவுமே பண்ணாமல் சும்மா இருந்தால் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தால் நீங்களாம் தூக்கி கொடுக்குறீங்களாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரிக்கு வந்து அந்த ஒரு பாஸை கொடுத்துட்டாங்க. ஸோ டேரக்ட் நாமினேஷனாக வந்து பார்த்தோன்னா ரணவுக்கு வந்து கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா நம்ம தர்ஷிகாவுக்கு பர்த்டே, ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இங்கே எதுவும் சம்பவம் நடக்கலையடா, ஆல்ரெடி இவங்களுக்குள்ள லவ் வந்து போயிட்டு கடை நான் டிஃப்ரெண்ட்டாக நடக்கும் அப்படின்னு ஆர்வமாக வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா அருண் சொல்லியிருப்பாரு, யாருக்கு ஃபஸ்ட்டு கேக் விட்டுறியோ அவங்க தான் அப்படின்ற மாதிரி. என்னடா கலப்பி இல்லையான்னு பார்த்தேன், பயங்கரமாக கலப்பி விட்டார். சரி யாருக்கு தான் கொடுக்க போகிறாங்க கேக் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். டக்குன்னு பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகாவும் சமாளிக்கிற விதமாக வந்து பார்த்தோன்னா நம்ம லைனிங் வைஸ் கேக் கொடுக்க ஆரம்பிச்சார் அப்படின்ற மாதிரி பவித்ராவுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா எல்லாருக்கும் கேக் கொடுத்து விஷ் பண்ணி வந்து முடிச்சு விட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா மறுபடியும் போயிட்டு பார்த்தோன்னா ஜெஃப்ரி கிட்ட நம்ம ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பார்த்தோம்னா கேங்கோட போய் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா இப்போலாம் வந்து எப்போவுமே வந்து பேசவே மாட்டேன், என்னடா கதை ஏது கதை அப்படின்னு நம்ம ஜாக்லின் கேட்க, அப்போலாம் இல்லையா நான் எல்லாரும் கூட எப்பவும் போல தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி ஒரு பையனை வந்து சொல்லியிருப்பாரு. இல்லை நீ முன்ன மாதிரி வந்து எங்ககிட்ட பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மறுபடியும் சொல்லியிருப்பாங்க. சரியா அந்த வாஷ் பேஷனோட பேசின விஷயம் யாரும் கூட சொன்னது அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி மறுபடியும் கேட்க, ஆமாண்டா நான் தான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ராயன் வந்து சொல்லியிருப்பாரு. சரி ஓகே நீ அதை அங்கேயே கேட்டுக்கலாமடா, ஏன்டா இங்கே வந்து கேட்குற அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ஜெஃப்ரி சொல்லியிருப்பாரு, நீ மாத்திரம் அங்கேயே வந்து சொல்லியிருக்கலாமடா நான் அங்கே கேட்குறப்ப அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா வந்து மறுபடியும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருப்பாங்க. ஆமாம் நம்ம சௌந்தர்யாவுக்கு வந்து பார்த்தோன்னா விஜய் சேதுபதி வந்து ஒரு டோஸ் விட்டுருப்பாரு, அதுக்கப்புறமா வந்து பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் என்கிட்ட சொன்னியே ஜாக்லின், அதை வந்து நீ போயிட்டு சௌந்தர்யா கிட்ட சொன்னியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஃப்ரி வந்து ஒரு பாயிண்ட்டை கேட்டிருப்பாரு. சொன்னனே அப்படின்ற மாதிரி நம்ம ஜாக்லினும் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாங்க. இல்லையா நீ வேறு மாதிரி சொன்னே அப்படின்ற மாதிரி ராயன் வந்து ஒரு பாயிண்ட்டை போட்டிருப்பாரு. அப்படின்னும் போது எல்லாருமே ஒரு பாயிண்ட் வந்து போடும்போது பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து மாட்டிக்கிட்டாங்க. என்னடா மாற்றி சொன்னது இப்படி மாற்றி கேட்புங்க நினச்சே பார்க்கலையடா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு வகையிலேயே வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் இது உங்களுக்கு விட்டா வேலை ஆகாது, கண்டுபிடிச்சிட்டாங்க உண்மையாக அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள்கிட்ட பேச மாட்டா நீயும் பேசாத, நானும் இதுக்கப்புறம் ஏன்டா பேசணும்னு வந்து கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோச்சின்னு போகிற மாதிரி வந்து போயிட்டாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தோன்னா இந்த வாரம் பவித்ரா கூட செட் ஆகிட்டாரு. ஸோ அது கேட்க போய் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா ப்ரொமோஷன்ஸுக்காக வெளிலேருந்து வந்தாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு சம்பவம் கூட நடந்தது. என்னடான்னு பார்த்தோம்னா இந்த 10 வாரத்தில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, அதே மாதிரி 10 வாரத்தில் யாரா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் ஒரு 2 பேர் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் வந்து சொல்லிட்டாரு. பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸில் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம மஞ்சரிக்கு நிறைய ஓட்டு வந்தது. ஸோ அதுக்கப்புறமா ஜாக்லினுக்கு நிறைய ஓட்டு வந்தது, முத்துக்கு நிறைய ஓட்டு வந்தது, ஸோ அதுக்கப்புறமா விஷாலுக்கு நிறைய ஓட்டு வந்தது. இங்கே என்ன ஹைலைட்டான ஒரு மேட்டர்னு பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தோம்னா இந்த 2 வாரத்தில் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பாரு. டக்குன்னு வந்து பார்த்தோம்னா நம்ம
நான் பார்த்த வரைக்குமே வந்து பவித்ரா நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிட்ட போட்டுருவாரு. ஏன்னா இந்த வாரம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா கூட சுற்றிட்டு இருக்கார்ல. ஸோ அந்த ஒரு பேசிஸை வச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு பவித்ரா குத்திருப்பாரு. என்னடா இது நியாயமாடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதேமாதிரி ஒஸ்ட்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம ரஞ்சித்துக்கு வந்து பார்த்தோன்னா எல்லாருமே குத்தி விட்டாங்க. ரஞ்சித் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பவித்ரா ஒஸ்ட்டு இதுவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வாரமாக வந்து ஒன்றும் பண்ணல அப்படின்ற மாதிரி பவித்ராவே சொல்லி விட்டுருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா சின்னதாக மூவி ப்ரமோஷன்ஸுக்காக விடுதலை 2லேருந்து வந்திருந்தாங்கன்னே சொல்லலாம். நம்ம சூரி, மஞ்சு வாரியர், அப்புறமா பார்த்தீங்கன்னா கருணாசுடைய பையன் இவங்க 3 பேருமா வந்திருந்தாங்க. ஸோ வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விடுதலை 2 பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணிட்டு லாஸ்ட்டாக போயிட்டாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பார்த்தீங்கன்னா அந்த சாங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வைப் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் கோவா கேங் யாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை பற்றி தான். இன்றைக்கி வந்து டே 68 இல்லைடா ஜெஃப்ரி டேடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி எல்லா இடத்துலையும் ஜெஃப்ரி தான். ஸோ இவங்க எதை பற்றி மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரியை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருமே பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாங்க. நம்ம கூட ஸ்டார்டிங்கில் சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு பாயிண்ட்டை நம்ம ராயன் வந்து சொன்னார். நல்லா பார்த்துங்க ஒரு வாரம் ஒவ்வொருத்தங்க கூட இருக்கிறான், நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி ராயன் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க, என்னால் ஒத்துக்கவே முடியாது, வெளியில் வந்து பார்த்தோன்னா சோத்துக்கு கூட வெளியில், ட்ரெஸ்ஸுக்கெலாம் வெளியிலன்னு சொல்கிறான். ஆனால் நல்ல ஒரு பொசிஷனில் இருக்க வச்சு தான் உள்ளே அமுச்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு நல்ல ட்ரெஸ்லாம் வருது, அந்த பாயிண்ட்டை மட்டும் நான் ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் வந்து பார்த்தோன்னா உள்ள ஒரு கேம் விளையாடுறான், அது வேறு மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா சௌந்தர்யா ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆனால் அவனுக்கு பேச தெரியுது, அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா கேம்லாம் நல்லா விளையாடுறான், அந்த கேம் நல்லா விளையாடுறத வச்சே வந்து பார்த்தோன்னா அப்படியே வந்து ஃப்ரீ பாஸ்லாம் வாங்கிட்டு போகிறான். ஆனால் இது வந்து பார்த்தோன்னா வேறு மாதிரி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம மஞ்சரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா எல்லாருமே சேர்ந்து நம்ம ஜெஃப்ரியை வந்து இந்த வாரம் ஒடிச்சு காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்டெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெஃப்ரி இருக்கிறது கொஞ்சம் டவுட்டு தான் போல். ஏன்னா வந்து எல்லாருமே நாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, எந்தெந்த பாயிண்ட் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குரூப்பாக உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஜெஃப்ரி வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் வந்து அதாவது நம்ம சப்பாத்தி சுட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா வந்து சப்பாத்தி வந்து ஒரு கடையில் போட்டு வச்சிருப்பாங்க போல். ஸோ அது எப்போ யாரா மூடாமல் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா செம்ம காண்டாயிட்டாங்க. ஸோ அது வந்து நம்ம ஜெஃப்ரி தான் மூடாமல் போயிட்டார் போல். அது எப்படி நீங்கள் மூடாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரணவை பூச்சி கத்தின்னு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரி சொல்லியிருப்பார், நான் தான் மூடாமல் போனேன், ரணவை திட்டாது அப்படின்னு சொல்லிட்டு. சரி நீக்கு தானே நான் மூடாமல் போனேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஸோ நான் தெரியாமல் போயிட்டேன், நான் உனவும் சாரி கேட்டுக்கிறேன், நான் வந்து பார்த்தோன்னா தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எனக்கு காண்டாகுது, நான் அப்படி தான் கத்துவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வந்து கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு பர்சனலாக இருந்த காண்டை தான் வந்து கத்திட்டு இருந்தாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஆக மொத்தத்தில் இன்றைக்கான டேல வந்து பார்த்தோன்னா ஜெஃப்ரியோடைய உண்மையான முகம் வந்து ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து போட்டு விட்டுருங்க. நாளைக்கான டேல என்ன ஆச்சு அப்படின்றத இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.